அதெல்லாம் மூலக்கூறு மரபியல் மாலிகுலார் என்ஜினியரிங்னு ஒரு டாபிக். என்ஜினியரிங்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இது இருக்குல்ல, இந்த எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இந்த மாதிரி சிவில் என்ஜினியரிங் இருக்குல்ல, அதே மாதிரி நம்மளோட ஜெனடிக் என்ஜினியரிங். ஜெனடிக்னா என்னது? ஜெனடிக்னா நம்ம ஹைலி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடியது டிஎன்ஏ. டிஎன்ஏனா ஜெனடிக் மெட்டீரியல். டிஎன்ஏவா இருக்கும், இல்லைன்னா சில உயிரினங்கள்ல ஆர்என்ஏவா இருக்கும். டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் ஆர் ரிபோ நியூக்ளிக் ஆசிட், இந்த ரெண்டாத்தே இருக்கும். இதை எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது, திருப்பி எப்படி வடிவமைக்கிறது அப்படிங்கிறது இந்த ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ அப்படிங்கிறது. அதாவது டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பங்கிறது. இதை எப்படி செயல்படுத்துறாங்க, ஏன் செயல்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சில இந்த கொரோனாவுக்கெல்லாம் அந்த ஊசியெல்லாம் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி டெக்னாலஜி அந்த குறுகிய காலத்துல நிறைய மருந்துகளை பெருக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறாங்க. இதை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இன்சுலினை எடுத்துக்கலாம். இன்சுலின் எடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நல்லா உனக்கு புரியணும். முதல்ல இன்சுலின்னா என்ன அது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பேன்கிரியாஸ் கணையம் இருக்குல்ல, கணையம் செக்ரேட் பண்ணக்கூடிய சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இன்சுலின்ங்கிறது. ரெண்டு ஹார்மோன் செக்ரேட் பண்ணும், இன்சுலினையும் குளுக்கோகானையும். இந்த இன்சுலினும் குளுக்கோகானும் பண்ணக்கூடிய அந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ்லதே நம்ம சுகரே கண்ட்ரோலா இருக்குது. இந்த சுகர் வருதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வர்றதே இந்த இன்சுலின் பற்றாக்குறையினாலதே வர்றது. புரியுதா? பேன்கிரியாஸ் சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்னது? இன்சுலினும் குளுக்கோகானும். இன்சுலின் குளுக்கோகான். பேன்கிரியாஸ் சுரக்குது கணையம். ஒண்ணு இன்சுலின், இன்னொன்னு என்னது? குளுக்கோகான். இன்சுலின் குளுக்கோகான். இது பேர்லயே இது இருக்கும், குளுக்கோகான். குளுக்கோகான். இப்ப குளுக்கோகானோட ஃபங்க்ஷன் என்ன, இன்சுலினோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டோம்னா, சுகர் இருக்குல்ல, சுகருங்கிறது நம்ம கார்போஹைட்ரேட் தான் இப்படி சொல்லுவோம், எல்லாரும் புரியுற மாதிரி சொல்றதுனால சுகர்னு போவோம். சுகர் இருக்குன்னா இன்சுலின் சுகரை கிளைகோஜனா மாற்றும். இன்சுலினோட ஃபங்க்ஷன் சுகரை கிளைகோஜனா மாத்தி எங்க சேர்த்து வைக்கும்னா லிவர்ல சேர்த்து வைக்கும். லிவர் நம்மளோட கல்லீரல் சேர்த்து வைக்கும். குளுக்கோகான் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா, பேரே குளுக்கோகான். இந்த சுகரை மாத்துச்சுல, கிளைகோஜனை மாத்துச்சுல, இந்த கிளைகோஜனை திருப்பியும் குளுக்கோஸா மாற்றக்கூடியது இந்த குளுக்கோகானோட ஃபங்க்ஷன். இன்சுலின் குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணி கிளைகோஜனை மாத்துது. கிளைகோஜனை மாத்தி லிவர்ல ஸ்டோர் பண்ணுது. குளுக்கோகான் திருப்பியும் குளுக்கோஸை இந்த இது கிளைகோஜனை குளுக்கோஸை மாத்தி ரத்தத்தை ரிலீஸ் பண்ணுது. இதுக்கு பேரு ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன். கிளைசிமியானா என்னன்னு கேட்டோம்னா, இந்த சுகர் இருக்குல்ல, சுகர்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். இது சயின்ஸ்ல என்னன்னா கிளைசீமியா அப்படின்னு சொல்லணும். கிளைசீமியா அப்படின்னா இந்த சர்க்கரை குறிக்கக்கூடிய லத்தீன் வேர்ட்ஸ். புரியுதா? ஹைப்பர் கிளைசிமிக்னா என்னது? ஹைப்பர்னா அதிகம், கான்சென்ட்ரேட்டர் இருக்கு. ஹைப்பர் கிளைசிமிக்னா ரத்தத்துல குளுக்கோஸோட லெவலை அதிகப்படுத்துற ஹார்மோன் குளுக்கோகான். புரியுதா? ஹைப்பர் கிளைசிமிக். இது ஹைப்போனா கம்மியா இருக்கு. ரத்தத்துல சுகரோட லெவலை கண்ட்ரோல் பண்றது இன்சுலினோட ஃபங்க்ஷன்ஸ். இப்ப கணையத்துல ரெண்டு வகையான செல்கள் இருக்குன்னு வச்சு, ஆல்பா செல்லு, பீட்டா செல். இது ஒரு கொஸ்டின் என்னன்னா, கணையத்தோட எந்த செல் பழுதடைகிறதுனால நமக்கு இன்சுலின் வருது, இது டயபெட்டிஸ் வருது அப்படிங்கிறது கேட்பாங்க. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா சக்கரை நோய். அது சக்கரை நோய் எந்த செல்கள் பழுதடைனா வருதுன்னா பீட்டா செல்கள். ஏன்னா பீட்டா செல்கள் தான் இன்சுலினை செக்ரேட் பண்ணும். ஆல்பா செல் குளுக்கோகான செக்ரேட் பண்ணும், குளுக்கோகான சுரக்கும். இப்ப பீட்டா செல்லு பழுதடைஞ்சிருச்சு. இப்ப கணையத்தோட எக்ஸாக்டா சொல்ல போனா பீட்டா செல் பழுதடைஞ்சிருச்சு. பழுதடைஞ்சிட்டு அப்ப இன்சுலின் செக்ரேட் ஆகல. இன்சுலின் செக்ரேட் ஆகலன்னா என்ன நடக்காது? குளுக்கோஸ் கிளைகோஜனா மாறாது, ரத்தத்திலேயே இருக்கும். அப்படியே யூரின் போனா எல்லா இதுவும் போயிடும், எல்லா குளுக்கோஸும் போயிடும். அப்ப நமக்கு எனர்ஜி இருக்காதுல்ல, அதனால இந்த சுகர் வந்தவங்கலாம் டல் ஆயிடுவாங்க. புரியுதா? பொதுநேரத்துக்கு யூரின் வர்ற மாதிரி இருக்கும். இதே பாலி யூரியான்னு இருக்கும். யூரின் போயிடுச்சு, குளுக்கோஸ் வெளியே போயிடுச்சு, நமக்கு எனர்ஜி எங்க இருந்து வரும்? வராதுல. அப்ப திடீர்னு பசிக்க ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப ஃப்ரீக்வெண்டா சாப்பிட வேண்டியது இருக்கும். இது பாலிபேஜியா. பாலி யூரியாங்கிறது ஃப்ரீக்வெண்டா யூரின் போறது பாலி யூரியா, ஃப்ரீக்வெண்டா சாப்பிடுறது பாலிபேஜியா. புரியுதா? இப்ப இன்சுலினோட ஃபங்க்ஷன் என்ன தெரிஞ்சா,
இந்த இன்சுலினை செக்ரேட் பண்றது, இதுக்கு பேரு இன்னொரு பேர் இருக்குப்பா, ராயல் டிசீஸ்னு. ராயல் டிசீஸ்னா என்னது? ராயல்னா ரிச், ராயல் டிசீஸ்னா பணக்காரவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோயின்னு அர்த்தம். இப்ப அந்த காலத்துல பார்த்தா ராஜாக்கள் இவங்களுக்கு இந்த அதிகமா சோறு கிடைக்கும், மற்றவங்களுக்கு மக்களுக்கு சோறே கிடைக்காம இருக்கும். அவங்களுக்கு எங்க இந்த சக்கரை நோயெல்லாம் வரப்போகுது? அவங்களுக்கு வந்து இந்த நோய் வர்றப்ப என்ன செய்வாங்கன்னா, பசு இருக்குல்ல, பசு, குதிரை, பன்றி இதெல்லாம் கொன்னு அதுல இருந்து இந்த பான்கிரியாஸ் இருக்குங்களா, கணையம், அதுல இருந்து கொஞ்சம் சொல்யூஷன் எடுத்து கொஞ்சம் இன்சுலின் எடுத்து ஊசியா போட்டு அவங்கள காப்பாற்றுவாங்க. அப்ப அந்த ரிச் மேனுக்கு வந்து ஒரு குதிரையை கொள்றதோ பசுவை கொள்றதோ சாதாரணம், அந்த இதுல இருந்து எடுக்கிறது. மனிதர்கள், சாதாரண மனிதனுக்கு அவனோட சொத்தை வித்தாதே அந்த குதிரையெல்லாம் வாங்க முடியும். ஒரு பஸ் வாங்குற மாதிரி அந்த காலத்துல எல்லாம் குதிரை வாங்குறாங்க. அப்ப அவனுக்கு பாசிபிளா கிடையாது. அது இயற்கை ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. ரிச் மேனுக்கு மட்டும் அந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வரணும், ஏழை மக்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த காலத்துல எல்லா பேத்துக்கும் வருது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ரைஸ் யூசேஜ். அந்த ரைஸ் அதிகமா யூஸ் பண்றோம்ல, சாப்பாடு அரிசிகளை, அதனால பொதுவா வந்துடுது. புரியுதா? இப்ப இத வந்து எல்லா மனிதர்களுக்கும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட வீட்டுல ஒரு ஆளுக்கு இந்த இது இருக்க மாதிரி இருக்கு, நம்மளுக்குமே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதிகமா வந்து இன்சுலின் வந்து தேவைப்படுதுல, ஒரு மருந்து வந்து தேவைப்படுதுல. கொரோனாவில் வந்து ஒரு ஆளுக்கு மட்டுமா கொரோனா வந்துச்சு? எல்லாருக்கும் தானே கொரோனா வந்துச்சு. அப்ப அந்த குறிப்பிட்ட நேரத்துல அதிக உற்பத்தியை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த பயோடெக்னாலஜி. எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு நமக்கு அந்த பயோடெக்னாலஜி கிடைச்சிருக்க ஒரு பிரசாதம் என்ன கேட்டோம்னா, பிளாஸ்மிட். பிளாஸ்மிட்ங்கிறது என்னன்னா, இந்த எஸ்செர்சியா கோலை பாக்டீரியா, ஒரு பாக்டீரியா இருக்கு எஸ்செர்சியா கோலை. அந்த பாக்டீரியா வந்து நம்ம சிறுகுடல்ல இருக்கும், அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏனரோபிக் எக்ஸ்பிரேஷன் வந்து மேற்கொள்ளும், காற்றில்லா சுவாசத்தை. அந்த பாக்டீரியாவில் இருக்க வட்ட வடிவ டிஎன்ஏ, நமக்கு வந்து டிஎன்ஏ எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? டிஎன்ஏ டபுள் ஹெலிக்கலா இருக்கும், இப்படி இருக்கும். அதுக்கு வந்து வட்ட வடிவமா இருக்கும். புரியுதா? டிஎன்ஏ பிளாஸ்மிட், இந்த வட்ட வடிவ டிஎன்ஏ இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் பிளாஸ்மிட். பிளாஸ்மிட் எஸ்செர்சியா கோலை பாக்டீரியாவில் காணப்படும் வட்ட வடிவ டிஎன்ஏ பிளாஸ்மிட் எனப்படும். இந்த வட்ட வடிவ டிஎன்ஏ நல்லா நான் வச்சுக்க. இப்ப இதை எப்படி நமக்கு வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு, இன்சுலின் ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி உதவுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரீப்ரொடக்ஷன் டைம்ங்கிறது இங்க வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த டிஎன்ஏவோட அந்த டோட்டிபோட்டன்ஸ், அந்த முழுமைத்திறன் என்ன, ஒரு செல்லு வந்து எடுத்துக்கிட்டோம்னா எங்க எடுத்து வச்சாலும் அதோட இயல்பு மாறாம அப்படியே ப்ராக்ரஸ், அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறது இதுக்கு வந்து ஒரு பேசிக். புரியுதா? ரீப்ரொடக்ஷன் டைமும் தென் பார்த்தோன்னா அந்த ப்ராக்ரஸ் நடக்கிறது. இப்ப எங்க போய் இருந்தால் நீயாவே இருப்பியா? இப்ப ஒரு இயல்பு மாற மாட்டேல. தமிழ் இனத்துக்குன்னே ஒரு உணர்வு இருக்குல்ல, எங்க போனா அமெரிக்கால இருந்து தமிழ்லயும் பேசுவோம், அந்த உணர்வோட இருப்போம். அதே மாதிரி இந்த ஜீன்களும் எங்க போனாலும் அதோட இயல்பு மாறாம அது என்ன செஞ்சுக்குமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது இதுக்கான அந்த பேசிக் பிரின்சிபிள், பயோடெக்னாலஜிக்கான பேசிக் பிரின்சிபிள். என்ன செய்யறாங்கன்னா, எந்த செல் வந்து இன்சுலினை செக்ரேட் பண்ணுது? கணையத்தோட பீட்டா செல். அந்த கணையத்துல இருந்து இதே பான்கிரியாஸ்னு வச்சுக்கோ, அது செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஜீன், இப்படிதான் ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோ. இதை வந்து தனியா பிரிச்சு எடுத்தாங்க. பான்கிரியாஸ்ல இருக்க அந்த கணைய இன்சுலின் செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஜீன் இப்படி தனியா எடுத்தாங்க. புரியுதா? இது வந்து அந்த எஸ்செர்சியா கோலை, ஈ கோலை அப்படிங்கிற பாக்டீரியா. இந்த கோலை இதெல்லாம் வந்து பொதுவா வர்றதுப்பா. காக்கஸ், பேசிலஸ் இதெல்லாம் சேஃபா வச்சு வர்றது. ராடு சேஃபா இருந்தா பேசிலஸ் சொல்லுவோம். இதுல வந்து வட்ட வடிவமா ஒரு டிஎன்ஏ வந்து இருக்கு. புரியுதா? இந்த டிஎன்ஏ வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க, பிரிச்சு வெளியில எடுத்துறாங்க. இங்க கொஞ்சம் ஜீன் எடுக்கிறாங்க. புரியுதா? இங்க வந்து பிளாஸ்மிட் தனியா வந்துருச்சு, இங்க வந்து ஜீனு தனியா வந்துருச்சு. இப்ப இந்த நம்ம எடுத்து இப்ப கையில இப்ப போடுற இல்ல, இப்படி எல்லாம் எடுத்து இந்த ப்ராசஸ பண்ண முடியாது. ஏன்னா செல்லுங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது. அதை செய்யறதுக்கு சில டூல்ஸ் எல்லாம் தேவை, சில கருவிகள்லாம் தேவை. அதுக்கு வெட்டும் நொதி, ஒட்டும் நொதின்னு 2 நொதியை பயன்படுத்துறாங்க. இதெல்லாமே ஒன்வேர்டு. வெட்டும் நொதி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிறது அது வந்து வெட்டும் நொதி. டிஎன்ஏ லைகேஸ்ங்கிறது ஒட்டும் நொதி. இதை 2 நான் வச்சுக்கோம். இதை வச்சு டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இருக்குல்ல, அதை வச்சு இதை பாதியை வெட்டிடுறாங்க.
இங்க இருந்துதான் வெட்டிடுறாங்க, இந்த உளுந்தோட மாதிரி வெட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோ. இங்க வந்து இதுல பாதியே வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் வந்துச்சாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் வந்துருச்சுன்னா வெட்டி வச்சாச்சு. இதை ஒட்டுறதுக்கு ஒரு நொதி தேவை தானே, அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ லைகேஸ். இப்படி ஒட்டிட்டாங்களா டிஎன்ஏ லைகேஸை பயன்படுத்தி. இப்ப இதுக்கு பேரு இது வந்து நார்மல் டிஎன்ஏ, ஏன் டிஎன்ஏ வட்ட வடிவ டிஎன்ஏ பிளாஸ்மிட். இந்த டிஎன்ஏவை மாற்றி அமைச்சோம்ல நம்ம, இதுக்கு பேர் ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ. திருப்பி அதை கம்பைனேஷனை மாற்றி வச்சோம், காம்பினேஷனை மாற்றி வச்சிருக்கோம். இதே ஆர்டிஎன்ஏ, ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ அப்படிங்கிறது. இப்ப இந்த டிஎன்ஏவை எடுத்து மறுபடியும் அந்த பாக்டீரியாவுக்குள்ள வச்சிடுறாங்க. பாக்டீரியாவுக்குள்ள என்ன டிஎன்ஏ இப்ப இருக்கு, ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ இப்ப இருக்கு. இப்ப மனிதர்கள் ஒரு பழத்தை ஒரு ஆஸ்திரியம் கொடுக்கறதுக்கு எத்தனை கற்ப காலம் எவ்வளவு, 10 மாசம் ஆகுதா? ஒரு யானைக்கு 22 மாசம், 2 வருஷம் ஆயிடுது. இதே பாக்டீரியா இதெல்லாம் எத்தனை மணி நேரத்துல டெவலப் ஆகும்? ஒரு செகண்ட்லயும் 50,000 60,000 வந்துடும். புரியுதா? அதோட அந்த ரீப்ரொடக்ஷன் டைம், ஏன்னா அது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகும். அப்படியே மல்டிபிகேஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த இது நிறைய இடத்துல மல்டிபிகேஷன் ஆகும், பார்த்துருக்கேன். அந்த ப்ராசஸ் எல்லாம் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தோம்னா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கப்பே டெவலப் ஆகும். புரியுதா? அந்த மாதிரி அதோட ரீப்ரொடக்ஷன் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இதுவும் சீக்கிரம் டெவலப் ஆகும். இதுக்குள்ள டெவலப் ஆகுறப்ப அதுக்குள்ளேயே இருக்க அந்த டிஎன்ஏவோட நேச்சர் மாறாதுல, எங்க போனாலும் அதுவா தானே. அதோட நேச்சர் என்னது, இன்சுலின் ஜீனோட நேச்சர் என்னது, இன்சுலின் அந்த பீட்டா செல்லோட நேச்சரு எதை செக்ரேட் பண்ணும், இன்சுலின் செக்ரேட் பண்ணுமா. அப்ப அதுக்குள்ளேயே சேர்ந்து இது பெருக பெருக அந்த இன்சுலின் ஜீன் பெருகிக்கிட்டே இருக்கும். அந்த இன்சுலின் ஜீன் பெருக பெருக இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்ப நிறைய இன்சுலின் நமக்கு கிடைக்குமா, நிறைய இன்சுலின் நமக்கு வந்து கிடைக்கும். வேக்சினேஷனை அதிகப்படுத்தலாம். புரியுதா? இதே பயோடெக்னாலஜியில ஒரு டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் வரையறை அப்படிங்கிற 5 மார்க். புரியுதா? இதுக்கு வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து இதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. பயோடெக்னாலஜியை பொறுத்த அளவுக்கு அந்த நல்லதுகளை மட்டுமே அதிகமாக பேசியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஃபீல்டவே செலக்ட் பண்றது, உங்களை அந்த படிக்கிறதுக்கு ஆர்வத்தை தூண்டுறது. ஏன்னா அந்த நம்ம வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ல டீச்சர்ஸ்ல எப்படி இருக்குன்னா 3 டைமென்ஷனல் லைன், மார்க் ஒரு ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறோம், நாலேஜ் ஒரு ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ் நாலேஜ், ஒய் ஆக்சிஸ்ல மார்க் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகணும். அதே டயத்துல இஜெட் ஆக்சிஸ்ல வந்து டிசிப்ளின் அது இருந்தாதே எதிர்காலத்துல நீங்க வந்து என்னதே நம்ம சயின்ஸுங்கிற சாதாரண இது கிடையாது, மற்ற சப்ஜெக்ட் கிடையாது. ஒழுக்கமில்லாத கல்வி கொடுப்போங்க, தரமான சிறப்பான திறமையான சைத்தான்களை உருவாக்கி கொண்டிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? சைத்தான்கிறது நல்லது செய்யுமா, ஒரு டீமன் நல்லது செய்யுமா, கெட்டதையும் செய்யும். திறமையான டீமன் என்ன செய்யும், ரொம்ப கெட்டது செய்யும். அதே எஜுகேஷன் கொடுக்குறப்ப நாலேஜோட டிசிப்ளினையும் கொடுக்கணும். இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் உனக்கு டீச் பண்ணிட்டியா, கடைசியில் உனக்கு வெளியில விட்டா என்னென்னமோ ப்ராடக்ட் இந்த படத்துல எல்லாம் வருதுவாரு, அது மாதிரி புதிய ஜந்துக்களை உருவாக்கி விட்டுருவோம். நீ சம ஏலியன் குட்டிகளை அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா? பார்த்து படிச்சுக்கோ.